வெல்கம் பேக் எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு 5 கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல 90% ஆஃப் பீப்புள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் கோர்ஸ் கிடச்சதுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னாடி மல்டிபிள் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும்போது உங்கள் பிரெயினால் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மல்டிபிள் ஃப்ளேவர்ஸில் நீங்கள் சாக்லேட்டா வெண்ணிலாவா அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பட்டர்ஸ்காட்ச் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ண அந்த 2 ஃப்ளேவர்ஸை பற்றி தான் உங்கள் பிரெயின் திங்க் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் உங்களுக்கு கிடைக்காம போனாலும் பெஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ இன்ஜினியரிங் ஆர் பிடெக் இன் ஏஐ. இந்த கோர்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் டேட்டா மைனிங், டீப் லேர்னிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ், லாங்குவேஜ் நேச்சுரல் ப்ராசஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கவர் பண்ணி லேர்ன் பண்ணுவீங்க. இது ஃபியூச்சர்லேயுமே நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்னென்னா +2ல் 60% மேலே மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். மேஜர் சப்ஜெக்ட்ஸாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கவர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 years. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 to 5 lakhs per annumக்கு வரும். டோட்டல் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா 8 செமஸ்டர். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதணும் அண்ட் யூஜிஇடி அண்ட் சிஇடி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10.5 lakhs to 11 lakhs per annumக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம செகண்டாக பார்க்க போகிற கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் இன் டேட்டா சயின்ஸ். இதில் நீங்கள் டேட்டா கலெக்ஷன், மாடிஃபிகேஷன், அதாவது தரவு மறுசீரமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, டேட்டா அனலைசிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணி படிப்பீங்க. ஓகே, இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் +2ல் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கவர் பண்ணியிருக்கணும் வித் 50% ஆவரேஜ் மார்க்கும் எடுத்துருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஜேஇ, யூபிசிஇடி, யூஜிஇடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 20K to 8 lakhs per annumக்கு ஆகுது. இது சில காலேஜஸை பொறுத்து டிஃபர் ஆகும். சேலரியை பொறுத்தவரை 5 to 7 lakhs per annumக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேர்டாக நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பிபிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு செல்லர்கிட்ட இருந்து கன்சியூமருக்கு தேவைப்படுற ப்ராடக்டை கரெக்டான டைமில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும், சோசியல் மீடியா மூலமாகவும் அல்லது ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் மூலமாகவும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து ஒரு சேல்ஸை அங்கே முடிச்சு கொடுக்குற ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட நல்லா புரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th and +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் 50% மார்க் ஸ்கோரோட. இதுக்கு நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னா சிஎஸ் எடுத்துருக்கலாம், இல்லை மேக்ஸ் பயாலஜி எடுத்துருக்கலாம், இல்லை காமர்ஸ், ஆர்ட்ஸ் எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும் இதை நீங்கள் பண்ண முடியும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years. காலேஜ் ஃபீஸ் ஆவரேஜாக 50K to 3 lakhs per annumக்கு ஆகுது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் மெரிட் பேஸ்டு அவங்க சூஸ் பண்ணுறாங்க அண்ட் எஸ்இடி, சியூஇடி, யூஜிஏடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். சேலரியை பொறுத்தவரையும் 4 lakhs to 10 lakhs per annumக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்னென்னா பிஎஸ்சி இன் நர்சிங். இது என்றைக்குமே டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸில் ஒன்று. இந்த நர்சஸ் இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலே இல்லைன்ற அளவுக்கு இப்போ நிலவரம் இருக்குது. தமிழ்நாடில் சேலரி கம்மியாக இருந்தாலும் கூட ஃபாரினில் இதுக்கான சேலரி 10x அதிகமாகவே இருக்குது. ஓகே, இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டியை பார்ப்போம். 10th and +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் 45% ஆவரேஜ் மார்க்கும். நீங்கள் கவர் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்படி இல்லை அப்படின்னா பியூர் சயின்ஸ் கூட நீங்கள் எடுத்து படிச்சிருந்துருக்கலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 years வருது. செமஸ்டர் பார்த்தீங்கன்னா 8 செமஸ்டர். கோர்ஸ் ஃபீஸ் 1 lakhsலேருந்து ஆரம்பித்து 3 lakhs வரையும் ஆகுது per annumக்கு. அதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸை பொறுத்தது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரையும் நீட் ஆர் மெரிட்டில் உங்களுக்கு செலெக்ஷன் எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரையும் per yearக்கு 1.6 lakhs to 4 lakhs நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி இன் ஃபுட் டெக்னாலஜி. இது ஒரு ஃபுட் ரிலேட்டடான கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபுட் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஃபுட் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வேக்கன்சி ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். 10th +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் 50% ஆவரேஜ் மார்க்கோட. காலேஜ் ஃபீஸ் பொறுத்தவரையும் 50,000 to 2 lakhs per annumக்கு உங்களுக்கு ஆகும். இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா என்பிஏடி, சியூஇடி, எஸ்இடி, சியூசிஇடி அண்ட் மெரிட் பேஸ்டாகவும் அட்மிஷன் ப்ராசஸ் இங்கே நடக்கும்.
சேலரியை பொறுத்த வரையும் 3.5 lakhs to 7 lakhs per annumக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுவரை நான் சொன்ன கோர்ஸுக்கான காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் வேரி ஆகும். அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் வெரைட்டி ஆஃப் காலேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபீஸ் டொனேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை இங்கே நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அண்ட் நான் சொன்ன அந்த சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆவரேஜான சேலரி டீட்டெயில்ஸ் தான். அதுவுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பேர் நீங்கள் ஃப்ரெஷராக போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேல்யூவான கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். அன்டில் பை.